ஏமா நீ மட்டும் அந்த கோயிலுக்கு போக மாட்டேங்கிற? இந்த வருஷம் நான் போறேன். என் கூட நீயும் வர. இத்தனை வயசாகி இன்னும் அந்த வரதராஜன் திருந்துற மாதிரியே தெரியல. அவர் அவமதிச்சதை நம்பல. அவர் அப்படி நினைச்சுக்கிட்டா அது அவரோட தப்பு. சில பேர் வம்புக்காக வாழ்வாங்க, சில பேர் வீம்புக்காக வாழ்வாங்க. அவர் நம்ம கண்ணு முன்னாடி எரிச்சது காரா எனக்கு தெரியல. அந்த ஆளை அங்கேயே நசுக்கி. கிருஷ்ணா, இதுக்குள்ள ஒரு ஹிஸ்டரியே இருக்கு. இன்னைக்கு அந்த மரியாதை கிடைச்சா இனி வர வருஷம் எல்லாம் அந்த மரியாதை எனக்கு தான் வரும். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. இந்த ஊர் மக்களும் மகேசனும் ஒரே தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. எல்லாமே என் பக்கம்தான். இவனை கொன்னுட்டு எங்க அம்மாக்கு நான் காரியம் பண்றேன். ஐயோ கிருஷ்ணா, உன்னை கொல்ல விட கையிட விடு. அவரை உன்னை கொல்ல விட மாட்டேன். பார்த்து விட்டுட்டீங்க. என்ன எங்க அம்மாவை கொல்ல? ஏடா கைய. விடுங்க. பாபா கிருஷ்ணா, மீனாட்சிமா புள்ளே. இது நம்ம ராஜேஸ்வரி அம்மா பொண்ணு மாதிரி இல்ல? அட நீ ஒன்னப்பா, பாக்குறதுக்கு சினிமா நடிகை போல இருக்குதுப்பா. ஷூட்டிங்ல நடிக்கிறதுக்கு வந்துருப்பாப்லையோ? என்ன பாக்குற கிருஷ்ணா? இவங்க எல்லாம் அந்த வரதராஜனோட ஆளுங்க தான். இவனுகள் எல்லாம் உண்டு இல்லைன்னு பண்ணணும். இருக்கட்டும் பாட்டி, எல்லாத்தையும் புரட்டி போட தானே வந்திருக்கேன். இவங்க அந்த வரதராஜனையும் மறந்துடுவாங்க பாரு. ஏய், நம்ம கிருஷ்ணாவே தான். வா, என்னன்னு போய் பார்க்கலாம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். நாங்க யாரும் ஞாபகம் இருக்கா? என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? ராஜேஸ்வரி அம்மாவையும் அவங்க பொண்ணையும் எங்களால மறக்க முடியுமா? என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். போன வாட்டி வரும்போது அம்மாவோட வந்த, இப்ப வரும்போது தனியா வந்திருக்கியேமா. உன்னை பார்க்கும்போது அம்மாவை மடியில போட்டு கதறினியே, அதுதாம்மா எனக்கு ஞாபகத்துக்கு வருது. எப்படி இருந்தவங்க இப்ப இல்லைன்னு நினைக்கும் போது துக்க தொண்டை அடைக்குதுமா. அட யாரா இவன்? புள்ள வந்தது வராதமா பழசெல்லாம் கலரிக்கிட்டு. என்ன தாயி இவ்வளவு தூரம்? பக்கத்துல ஏதாவது சோழியா வந்தீங்களா? இல்லைங்கய்யா, நம்ம ஊருக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணலான்னு இருக்கேன். ஊர் பெரியவரை பார்க்கலாமா? தப்பா நினைக்காதீங்க, நான் ஒரு சொந்த சோழியா வெளியே போறேன். நீங்க அவர் கூட போங்க, நான் உங்களை அங்க வந்து பாக்குறேன். வாங்க போலாம். நீங்க போங்க, நான் வாங்க கார்லயே போயிடலாம். ஐயா, இது ஏசி வண்டி தான். கண்ணாடி எப்பவுமே மூடிதான் இருக்கும், அதனால டஸ்ட் வராது. நீங்க உட்காருங்க. பழக்க தோசம்மா. போலாமா? போலாமா. எப்பா டிரைவரே, நெட்டுக்க வண்டியோடப்பா. சுய உதவி குழுக்கு உங்களுக்கு பணம் வேணும், அவ்வளவுதானம்மா? நீங்க கவலைப்படாதீங்க, நான் மேனேஜர்கிட்ட சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்றேன். பணம் வாங்குறது பெருசு இல்லம்மா. மாசம் முடிஞ்ச உடனே அசலும் வட்டியுமா அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கட்டிட்டு வந்தாதான் திருப்பியும் அவங்க பணம் கொடுப்பாங்க. உங்க தொழில் நல்லபடியா நடக்கும். என்ன? சரிங்க, நான் சொல்லி ஏற்பாடு பண்றேன், நீங்க போய் வேலையை பாருங்க. வாங்க போலாம். வரேங்க. வாங்கம்மா. வணக்கண்ணே. பையா நாகேந்திரா,
என்னையா வெள்ளையும் செல்லையும் வந்திருக்கிற? நம்ம கிருஷ்ணாம்மா வந்திருக்காங்க. வர சொல்லியா? வாங்கம்மா வாங்கம்மா. வணக்கங்க. வணக்கம்மா. வணக்கம். வாங்கம்மா வாங்க உட்காருங்க. உட்காருங்கம்மா. என்னம்மா திடீர்னு பட்டணத்துல இருந்து கிராமத்து பக்கம் வந்துட்டீங்க? அம்மா வாழ்ந்த இடத்த பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சா? இல்லைங்கய்யா, அம்மா வாழ்ந்த இடத்துல அம்மாவுடைய ஞாபகார்த்தமா நல்லது பண்ணலான்னு வந்திருக்கேன். நல்ல விஷயம் தானம்மா, கட்டாயம் செய்ய வேண்டியதானே. தேன்மொழி மோர் கொண்டு வாமா. அப்படியே மோர்ல நிறைய ஐஸ் போட்டு கொண்டு வாமா, அப்பதாமா நல்லா இருக்கும். ஐயோ அதெல்லாம் எதுக்குங்க? ஏமா மோர் சாப்பிட மாட்டியா? சாப்பிடுவேன். அம்மா எங்க வீட்டுல இந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் கிடையாது. நீங்க குடிக்கிற கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்காது. அதனாலதான் மோர் கொண்டு வர சொன்னேன். சாப்பிடலாம்ல? அம்மா தேன்மொழி சீக்கிரமா மோர் கொண்டு வாமா. எவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்க? வந்துட்டேன் தாத்தா. வா 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 வா. எடுத்துக்கம்மா. அம்மா இவ என் பேத்திம்மா, பேரு தேன்மொழி. இவங்க யார் தெரியுமா? தெரியுமே, திருவிழால பாத்திருக்கேன். திருவிழாவில் பார்த்திருக்கேன்ல. அவங்க வந்து இவங்களோட பாட்டி. இவரு கூடமா. இப்ப சொல்லுங்கம்மா, என்ன அந்த நல்ல விஷயம்? அம்மா பிறந்து மறைஞ்ச இந்த ஊர்ல அவங்க ஞாபகார்த்தமா ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டலான்னு இருக்கேன். மடி எவ்வளவு பெரிய நல்ல விஷயத்த சொல்லியிருக்க. பட்டணத்துல வாழ்ற உனக்கு கிராமத்துல இருக்கிற மக்களுக்கு ஆஸ்பத்திரி கட்டு சேவை செய்யணும்னு நினைக்கிற பாரு. அதான் வயசுல சிறுசா இருந்தா கூட மனசு ரொம்ப பெரிய மனசும்மா. நீ இந்த ஊர்ல தாராளமா ஆஸ்பத்திரி கட்டலாம். அதுக்காக என்ன உதவி வேணாலும் செய்ய நான் தயாரா இருக்கம்மா. என்ன செய்யணும்னு சொல்லு, மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல எங்க நிலத்துக்கு பக்கத்துல இருக்கிற நிலத்தை எல்லாம் சுத்தி பார்க்கணும். அதெல்லாம் யார் யாருதுன்னு தெரிஞ்சுக்கணும். அவங்க கிட்ட பேசி நீங்க தான் அந்த நிலத்தை எங்களுக்கு வாங்கி தரணும். அதுக்கு நியாயமா வெளி மார்க்கெட்ல என்ன விலையோ அது கொடுத்துடுறோம். பணம் என்னம்மா பணம்? இந்த பாருமா, இந்த ஊர்ல யாருக்காவது ஒருத்தருக்கு நோய் நொடினா 20-25 கிலோமீட்டர் சுத்தியெல்லாம் ஆஸ்பத்திரி போக வேண்டியிருக்கு. அவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரியை இங்கேயே கட்டுறேன்னு சொல்றீங்களம்மா. சும்மாவே நிலம் கொடுக்க தயாரா இருக்கம்மா. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் நாங்க பாத்துக்கிறோமா. ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு நான் நிலத்தை பாத்துறேன். நிலம் டீடைல்ஸ் தெரிஞ்ச ஒருத்தரை என் கூட அனுப்புனா நல்லா இருக்கும். அதுக்கு என்னம்மா, ஊர் தலையாரிய பாக்குறதுக்கு நம்ம நாகேந்திரன் அனுப்பிச்சு வைக்கிறேன். நீங்க போய் பாருங்க. ஏய் நாகேந்திரா, ஐயா நீ அம்மா கூட போய் தலையாரிய பார்த்து இவங்க என்னென்ன வேணும்னு கேக்குறாங்களோ அது எல்லாத்தையும் செஞ்சு கொடுறா. நீங்க சொல்லிட்டீங்களா? இப்பவே தலையாரிட்ட கூட்டிட்டு போறேன். இவங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் நான் கூட இருந்து பாத்துக்கிறேயா. நீங்க தலையாரிய பார்த்து என்னென்ன பேசணும், என்னென்ன செய்யணுங்கிறத விவரமா சொல்லுங்க. அவர் எல்லா உதவியும் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா வேலையெல்லாம் முடிகிற வரைக்கும் பேசாம நம்ம வீட்லயே தங்கி இருக்கலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா. எங்க அம்மா இருந்த வீட்லயே நாங்க தங்கிக்கலாம்னு இருக்கோம். அம்மா நீங்க அம்மா மாதிரி உங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அவங்க ஞாபகம் தாமா வருது. நீங்க ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுல கையில் நினைக்கிறேன். அதுதான் என் மனப்பூர்வமான ஆசை. கண்டிப்பா வரேங்க. டேய் ஐயா பார்த்து கூட்டு போ. தேன்மொழி தாத்தா மாமா வந்து டம்ளர்லாம் வாங்கிக்க. தேங்க்ஸ். அப்ப நாங்க கிளம்புறோங்கய்யா. சரிம்மா வாங்கம்மா. பார்த்துட்டு வாங்க. வரேங்க. பார்த்து பத்திரமா கூட்டு போடா. ஐயா ஐயா, நான் தாங்க ஐயா மாரிமுத்து வந்திருக்கேன். அடடே வாங்க மாரிமுத்து. என்ன சொல்லுங்க. ஐயா கூட்டம் அனுப்பிச்சிங்கன்னு சொன்னாங்க, அதான். அது வேற ஒன்றும் விசேஷம் இல்லை. அது கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது. அதனால அந்த தோப்பு இருக்குல்ல, அதுக்கு பின்னால நம்ம நல்லா இருக்குல்ல, அதை வித்துடலான்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன். யாராவது நல்ல பார்ட்டி இருந்தா சொல்லுங்களேன். என்ன விஷயமா கொடுக்குறீங்க ஐயா? ஒன்றும் இல்லை, என் பொண்ணுக்கு சீக்கிரமாக கல்யாணம் நிச்சயம் ஆகிடும் போல இருக்கு. அதுக்கு கையில் இருக்கிற பணம் பூரா பத்தாதுன்னு எனக்கு தோணுது. இந்த லேண்டும் சும்மா தானே இருக்கு, அதை கொடுத்துட்டா அதில் வர்ற பணத்தை வச்சு கல்யாணத்தை கொஞ்சம் ஜாமுன்னு நடத்திடலாமேன்னு பார்க்குறேன். ஒரு நல்ல பார்ட்டி யாராக இருந்தா சொல்லுங்களேன். இந்த நிலம்லாம் இப்போ என்ன விலைக்கு போகுது? இப்போ ஒரு 2,000-2,500 ரூபா வரைக்கும் போதுங்கய்யா. ஆனா உங்க நிலத்தை நீங்க தரேன்னு சொல்லுங்க, ஒரு 3,000 ரூபாய்க்கு கூட முடிச்சு தரேன் நான். அடேப்பா, அந்த அளவுக்கு வாங்குறதுக்கு நம்ம ஊர்ல ஆளுங்க இருக்காங்களா? ஆச்சரியமா இருக்கு. நம்ம ஊர்ல ஆள் இல்லையா, பட்டணத்துல இருந்து வந்திருக்காங்க.
ஏதோ இந்த ஊர்ல ஒரு பெரிய ஆஸ்பத்திரி கட்டணுமா. நம்ம நிலத்தை சுத்தி நிறைய பேர் நிலத்தை வாங்கிட்டாங்க. இடையில உங்க நிலம் ஒண்ணு இருக்கு, அதுவும் கிடைச்சிருச்சுன்னா அந்த ஆஸ்பத்திரியை கட்டிடுவாங்க. அங்க ஆஸ்பத்திரி வருதுன்னா நம்ம ஊருக்கும் ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம் தானே. நல்லதுதான் நல்லதுதான். ஆமா, அந்த விலைக்கு வாங்குற அளவுக்கு யார் வராங்க பட்டணத்துல இருந்து? அது நம்ம ராஜேஸ்வரி அம்மா பொண்ணு கிருஷ்ணா தாயா. கிருஷ்ணாவா? அவ எதுக்கு திடீர்னு இங்க வந்திருக்கா? ஐயா என்ன யோசிக்கிறீங்க? ரேட் ரொம்ப கம்மியா போதுங்கிறீங்களா? ஒரு 4 ரூபா முடிச்சு தரேன் உங்களுக்காக. என்னையும் அப்படியே கொஞ்சம் கவனிச்சிட்டீங்கன்னா. உங்களை கவனிக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த நிலத்தை கொடுக்கறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது தீர்மானம் பண்ணதுதான். இருந்தாலும் இதுல என் தங்கச்சிக்கும் பங்கு இருக்கு. அவகிட்டையும் ஒரு வார்த்தை இதை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறமா சீக்கிரமாவே உங்களுக்கு ஒரு முடிவு சொல்றேன். எப்படியோ கேட்டு ஒரு நல்ல முடிவா சொல்லி அனுப்புங்க. நான் கிளம்பிட்டுங்களா? வாங்க. ஊருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறது என்னவோ நல்ல விஷயம்தான். நம்ம நிலத்தை தரமாட்டோம்னு சொன்னா ஊரே கொதிச்சு போயிடும். என்ன பண்ணலாம்? இருந்தாலும் போயும் அவளுக்கா கொடுக்கறது? என்ன பண்றது? ஊர் நன்மைக்காக சொந்த விரோதங்கள்லாம் பார்க்கக்கூடாது. எதுக்கும் பாரதி கிட்ட ஒரு வார்த்தை பேசி பார்ப்போம். அவளும் முடிவெடுத்தா தானே எதையும் செய்ய முடியும். நல்ல விஷயத்த தள்ளி போட வேண்டாம், உடனே அவகிட்ட பேசிடலாம். ஹலோ அம்மா பாரதி, நான் அண்ணன் தாம்மா பேசுறேன். என்னம்மா நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதிலே இல்லை, பேச்சே காணோம். சொல்லுங்க அண்ணே. மா, உங்க அண்ணன் ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன், நீ தாமா உதவி பண்ணணும். என் வாழ்க்கை அதை விட சிக்கலா இருக்கு. உங்ககிட்ட அதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னம்மா நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பதிலே பேசாம இருக்க. என்னென்ன சிக்கல்னு கேட்க மாட்டியா? சொல்லுங்க அண்ணே. ஒன்றும் இல்லை, நம்ம ஊர்ல ஒரு பெரிய ஆஸ்பத்திரி கட்ட போறாங்களாம். அப்படியா அண்ணே? ரொம்ப நல்ல விஷயம். அதுல என்னென்ன சிக்கல் வரப்போகுது? நல்ல விஷயம்தான், ஆனா அதை செய்ய போறது யார் தெரியுமா? நம்ம ராஜேஸ்வரியோட பொண்ணு கிருஷ்ணா. கிருஷ்ணாவா? அவளே தான். சிக்கலே அந்த கிருஷ்ணா தான்மா. என்ன சொல்றீங்கண்ணே? அவ அங்க வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்றாளா? பிரச்சனை ஒண்ணும் பண்ணல. ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு நம்ம இடம் இருக்குல்ல குளக்கரை பக்கத்துல, அது வேணுமா. கொடுக்க முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? எனக்கும் விருப்பம் இல்லதாம்மா, ஆனா ஊரே ஒண்ணு கூடி நல்ல விஷயத்துக்குன்னு கேட்கும்போது நான் மட்டும் எப்படி கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுன்னு தான் எனக்கு யோசனையா இருக்கு. தயவு செஞ்சு அவளை நம்பாதீங்கண்ணே. அவ புதுசா ஒரு சிக்கலை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் அங்க வந்திருக்கா. அண்ணே ரொம்ப மோசமான பொண்ணுண்ணே, நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அட அவ எப்படி வேணா இருந்துட்டு போட்டுமா, ஆனா இது ஒரு நல்ல விஷயம் இல்லையா? நல்ல விஷயத்துக்காக ஊர் ஜனங்கள் வந்து கேட்கும்போது அது முடியாதுன்னு சொன்னா அவங்க தப்பா நினைப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. அப்ப வேற என்ன பண்றது? வேற வழி இல்லைன்னா கொடுத்து தொலைங்கண்ணே. அதுக்காகத்தாம்மா உன் உதவி வேணும் எனக்கு, அதான் உன்னை கேட்குறேன். ஏன் கிட்டயா? எதுக்குண்ணே? அப்பா அந்த நிலத்தை நம்ம 2 பேர் பேர்லயும் எழுதியிருக்காரு இல்லையா? அப்ப நீ மைனரு. அண்ணே சுத்தி வளைக்காம பிரச்சனை என்னன்னு எனக்கு தெளிவா சொல்லுங்க அண்ணே. உங்க பேச்ச நான் என்னைக்காவது மீறி இருக்கேனா? அது இல்லம்மா, நீயும் வந்து கையெழுத்து போட்டா தான் அதை ரெஜிஸ்டர் பண்ண முடியும். நான் கையெழுத்து பண்ணுமா? அது வந்து என்னம்மா என்ன யோசிக்கிற? உங்க பேச்சை எதிர்த்து பேச எனக்கு மனசு வரலன்னு. ஆனா எங்க வீட்டுக்காருக்கு தெரியாம நான் கையெழுத்து போட்டேன்னா ரொம்ப ப்ராப்ளம். அவர் நிச்சயம் ஒத்துக்க மாட்டாருன்னு. நம்ம நிலம் தானம்மா, நான் தானே விற்க போறேன், இதுக்கு அவர் சம்மதம் எதுக்கு? நான் அது பிறந்த வீட்லயே உங்க கூட இருக்கும்போது சரியா இருக்கும். இப்ப இதா இருந்தாலும் அவர் சம்மதம் இல்லாம செய்யறது நல்லா இருக்காதுன்னு. என்னம்மா இப்படி சொல்ற? ஆமாண்ண, இப்பதான் கிருஷ்ணா ஒரு டெண்டரை பிடிச்சு அவரை ரொம்ப அவமானப்படுத்திட்டா. அந்த கோவம் அவருக்கு இன்னும் ஆறல. இப்ப போய் அவளுக்கு நான் நிலம் கொடுக்க போறேன்னு சொன்னா அவ்வளவுதான், ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சிடும். அவர் கூட சண்டை போட்டு அவர் மனசை நோகடிச்சு அவர் என்ன திட்டுறதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லைன்னு. அப்போ உங்க அண்ணனை பத்தி கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க மாட்டியா? என்ன இப்ப என்னென்ன பண்ண சொல்றீங்க? இப்படி பிறந்த வீட்டுக்கும்
புகுந்த வீட்டுக்கு நடுவுல இருதல கொள்ளி எறும்பா தவிச்சுக்கிட்டு இருக்கேன். பாரதி, யாரும்மா போன்ல? இல்ல, எங்க அண்ணன் மாமா. என்னம்மா? அவருக்கு ஊர்ல ஒரு பிரச்சனையா? என்ன பிரச்சனை? கிருஷ்ணா நம்மளை தொந்தரவு பண்ணது பத்தாதுன்னு இப்ப கிராமத்துக்கும் போயிருக்கா. அங்க போய் ஒரு பெரிய ஆஸ்பத்திரி அவங்க அம்மா பேர்ல கட்ட போறாளாம். வெறும் வீம்பு. அதுக்கு எங்க அண்ணனோட இடம் தான் வேணுமா அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு அங்க உட்காந்துட்டு இருக்காளாம். அப்படி அவர் நிலத்தை கொடுக்கணும்னா நானும் கழுத்து போடணுமா. அதுக்கு தான் அண்ணன் என்ன அங்க கூப்பிடுறாரு. ஆனா கிருஷ்ணாக்கு நிலம் கொடுக்கறதுக்கு அவரும் சம்மதிக்கணும். அதான் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டேன் மாமா நானு. ஆனா நிலம் கொடுக்கலன்னா ஊர்ல பிரச்சனை ஆயிடுமேன்னு அண்ணன் பயப்படுறாரு. என்னமா அது? இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? கிருஷ்ணாவுக்கு நிலம் நிச்சயமா கொடுக்க கூடாது. இதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். இங்க பாரு, பேசாம அவனை கிளம்பி இங்க வர சொல்லு. பிரச்சனை தீர வரைக்கும் அவன் இந்த வீட்டுல இருக்கட்டும். நாளைக்கு வேற ஏதாவது பிரச்சனை வந்தா நல்ல வக்கீல வச்சு நம்ம பாத்துக்குவோம். ஏன் கவலைப்படுறீங்க? அண்ணனை இங்க வர சொல்றதா? வந்தா என்ன தப்பு? இதுவும் அவன் வீடு தானே. ஆமா, நீங்க சொல்லிட்டீங்க. எங்க வீட்டுக்காரர் அப்படி சொல்லலையே. இப்ப அவர் வந்தாருன்னா அவர் வானத்துக்கும் பூமிக்கு எல்லாம் குதிப்பாரு. நான் என்ன செய்வேன்? என்ன யோசிக்கிற? முதல்ல அவனை புறப்பட்டு இங்க வர சொல்லு. மத்த அப்புறம் பாத்துக்கலாம். சரி மாமா. சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் கவலைப்பட்டுக்கிட்டு. அண்ணே கேட்டம்மா, சம்மதி சொன்னதெல்லாம் பூரா கேட்டேன். அதுவும் சரிதானே எனக்கு படுது. சரிம்மா, நானே இங்க என்னன்னு பாக்குறேன். சம்பந்திக்கு என் நன்றியை சொல்லுமா. ஏன்னா சம்பந்தி தான் ஈஸியா இந்த மேட்டரை சால்வ் பண்ணிட்டார. ஏம்மா ஒன்னும் பேச மாட்டேங்கிற? ஒண்ணு நினைச்சா ஒண்ணு நினைக்குது. சரிண்ணே, சரி, நீங்க வாங்க. சரி. அவர் கண்டிப்பா உங்க அன்னைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. முருகா, என்னை எப்படியாவது இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாத்துப்பா.